அவனுக்கு ஒரு மட்டன் கடை இருந்தது. அவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன். அவன் ஜனங்களுக்கு முத்துன ஆட்டுக்கறியை வித்து நிறைய பணத்தை வாங்குவான். அமன் ராக்காவுக்கு மட்டன் சப்ளை பண்றவர். ராக்கா அவர்கிட்ட கம்மியான விலையில மட்டனை வாங்கிட்டு அதிகமான விலைக்கு அதை விற்பான். வாவ், இன்னைக்கு நாம நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். இப்படியே என்னோட வியாபாரம் போச்சுன்னா நான் பெரிய பணக்காரனாயிடுவேன். ஒரு நாள் ராக்கா கிராமத்தை விட்டு வெளியே எங்கேயோ போன வழியில அவன் ஒரு கசாப்பு கடையை பார்த்தான். அப்படியா, இங்க கூட ஒரு கசாப்பு கடை இருக்கா? இங்க போய் பேசி பார்ப்போம். ஒருவேளை இங்க விலை கம்மியா இருந்தா அப்புறம் நாளையில இருந்து நான் இங்கேயே மட்டன் வாங்குவேன். மறுநாள் அவன் மட்டன் சப்ளை பண்றதுக்காக வந்தபோது ராக்கா அவன் கிட்ட மட்டன் வேணான்னு சொல்லிட்டான். அவன் கிட்ட இருந்த மட்டன் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த கசாப்பு கடைக்கு போயிட்டு புதுசா வாங்கிட்டு வரேன். ராக்கா அந்த கசாப்பு கடைக்கு போனான். ஆனா அங்க யாருமே அவனுக்கு தென்படல. யாராவது இங்க இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இங்க இருக்கீங்களா? பதில் எதுவுமே வரல. இங்க யாருமே இல்லையே. ஆனா இங்க நிறைய மட்டன் இருக்கு. பேசாம இதை எடுத்துட்டு போலாமா? சரி, எடுத்துட்டு போலாம். யாருக்கு என்ன தெரிய போகுது? அங்கிருந்து ராக்கா கொஞ்சம் மட்டனை எடுத்துக்கிட்டு வேகமா நடந்து போனான். அடேங்கப்பா, இன்னைக்கு பயங்கர லாபம் தான். இன்னைக்கு முதலீடே பண்ணாம நாம சம்பாதிக்கலாம். இப்ப தினமும் ராக்கா மத்தியானத்துல அந்த கசாப்பு கடைக்கு போவா. மட்டனை தூக்கிட்டு வருவான். இந்த மாதிரி பல நாளா போயிட்டு இருக்கிற சமயத்துல அந்த கசாப்பு கடைக்கார முதலாளி அந்த இடத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருக்கு தினமும் மத்தியானத்துல எல்லாரும் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மட்டன் காணாம போறது தெரிஞ்சது. மறுநாள் கசாப்பு கடைக்கார முதலாளி மத்தியானத்துல அங்க மறந்துட்டாரு. ராக்கா அந்த இடத்துக்கு வந்தப்ப அவர் ராக்காவை கையும் களவுமா புடிச்சிட்டாரு. கசாப்பு கடைக்கார முதலாளி ராக்கா கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ என்ன மட்டும் திருடி இருக்க, நான் இப்பவே உன்னை போலீஸ்ல பிடிச்சு போறேன். இங்க பாருங்க சார், திருடிட்டு போறது என்னோட ஆசை கிடையாது. ஆனா நான் இங்க மட்டன் வாங்குறதுக்கு வந்தா இந்த இடத்துல யாருமே கிடையாது. உங்க மட்டனுக்கான பணத்தை இப்பவே நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஆனா ப்ளீஸ் போலீஸுக்கு சொல்லாதீங்க. சரி, நான் உன்னை மன்னிச்சுட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி திருட்டு வேலைய பண்ணாத, புரியுதா? ராக்கா வெக்கப்பட்டுக்கிட்டே பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். முட்டை குழம்பு. ஒரு கிராமத்துல மகேஷ்ங்கிற பேர் கொண்ட ஒரு விவசாயி தன்னோட பையன் பூரன் கூட விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷமா மழையே பெய்யறது இல்ல. நாம செய்யற எல்லா விவசாயமும் நஷ்டமாயிடுது. விலைவாசியும் அதிகமாயிடுச்சு. நாம வேற ஏதாவது வேலையை பார்க்கணும், இல்லன்னா பெரிய கஷ்டத்துல நாம மாட்டிப்போம். ஆனா அப்பா, இதை தவிர நமக்கு எந்த வேலையும் தெரியாதே. நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எப்ப பார்த்தாலும் மகேஷ் இந்த கபனில இருந்ததால அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. கண்ணாபூரன், வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. போப்பா, மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. பூரன் காய்கறி வாங்க போனான். எல்லா காய்கறிகளும் இவ்வளவு விலை அதிகமா இருக்கு. என்னால எந்த காய்கறியும் வாங்க முடியலையே. சரி, பேசாம 2 முட்டைய வாங்கிட்டு போலாம். இத வச்சு இன்னைக்கு நாளை ஓட்டிடலாம். பூரன் முட்டை வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாங்க. என்னப்பா கண்ணா இது? வெறும் 2 முட்டை வாங்கிட்டு வந்திருக்க. இதை வச்சு நாம 3 பேர் எப்படி சாப்பிட முடியும் சொல்லு? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. எது இருக்கோ அதை வச்சு நாம சமாளிச்சுக்கலாம். அப்பதான் அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. யார் வந்திருக்காங்கன்னு நான் போய் பாக்குறேன். நீங்க யாரு? தம்பி, நான் ஒரு யாத்ரிகன். எனக்கு ரொம்ப பசியாவும் தாகமாவும் இருக்கு. ஏதாவது கொஞ்சம் சாப்பிட கிடைக்குமா? எங்க அம்மா இப்பதான் சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் தண்ணிய குடிங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. அப்பாடா, ரொம்ப திருப்தியா இருக்கு. நீங்க செஞ்சிருக்கிற முட்டை குழம்பு ரொம்ப சுவையா இருக்கு. இன்னைக்கு பசியோட இருக்கிற எனக்கு சாப்பாடை போட்டு நீங்க புண்ணியத்தை தேடிக்கிட்டீங்க. இது எங்களுடைய கடமை. நீங்க ரொம்ப நம்பிக்கையோட எங்களோட வீட்டுக்கு வந்தீங்க. நாங்க எப்படி உங்களை வெறும் வயிற்றோட அனுப்ப முடியும் சொல்லுங்க? தம்பி, நீ என்னப்பா வேலை பார்க்கற? இப்பதாங்க நான் வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னோட பேரு பகத்ராம். என்னோட கிராமத்துல எனக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் இருக்கு. தம்பி, உங்க அம்மா இவ்வளவு நல்லா சமைக்கிறாங்க இல்லையா? நீயும் கூட இதே வேலையை பாரு. இங்க கூட எந்த தாபாவும் கிடையாது. நான் வேணும்னா உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன். அதை வச்சு நீ வியாபாரத்தை ஆரம்பி. நீ பணம் சம்பாதிச்ச உடனே என்னோட பணத்தை திருப்பி கொடு.
ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு புது நம்பிக்கையையும் புது வழியையும் காட்டியிருக்கீங்க. அவர் சொன்ன மாதிரியே பூரன் அதே வேலையை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சு அப்புறம் பகத்ராம் அவனுக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தான். நல்லது செய்யறவங்களுக்கு என்னைக்குமே நல்லதுதான் நடக்கும். உடன் பை கிரேஸ். சூரஜ்பூர்ங்கிற கிராமத்துல ஒரு பெரிய டிகிரி காலேஜ் இருந்தது. அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்காக அக்கம் பக்கத்துல இருக்கிற ஜனங்க அப்புறம் சிட்டில இருக்கிற ஜனங்களும் வருவாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல காலேஜ். அதனால அந்த காலேஜ்ல பணக்கார பசங்க ஏழை பசங்க எல்லாருமே படிச்சாங்க. இது போல அந்த காலேஜ்ல 2 குரூப்ஸ் இருந்தது. ஒரு குரூப்போட பேரு சூரஜ்பூர் சன்ரைசர்ஸ், அப்புறம் இன்னொரு குரூப்போட பேரு சூரஜ்பூர் ராயல்ஸ். சன்ரைசர்ஸ் ஏழைங்க குரூப். ஆனா அவங்க ரொம்ப நல்லா படிக்கிறவங்க. ராயல்ஸ் குரூப் பணக்காரங்க, ஆனா சரியா படிக்க மாட்டாங்க. அவங்க தினமும் வந்தா காட்டுறதுக்காக காலேஜுக்கு வருவாங்க. ஒரு நாள் ஒரு அழகான பொண்ணுக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிச்சு. அவளை 2 குரூப் ஆளுங்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ராயல்ஸ் குரூப்போட லீடர் ஜானி அவளை அடைய நினைச்சான். அடேங்கப்பா, இவ எவ்வளவு அழகா இருக்கா. அவகிட்ட என்னோட ஃபாரின் பைக்கை காட்டி என் வலையில விழ வைப்பேன். Hi darling, how are you? Come, என் பைக்ல வந்து உட்காரு. I'll take you for a ride, hey baby. அப்பதான் சன்ரைசர்ஸோட குரூப் லீடர் ராமு அங்க வந்து என்ன சொன்னான்னா, ஹலோ மேம், நீங்க புதுசா? உங்களுக்கு தேவைப்பட்ட படிப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ரீட்டா அவங்க 2 பேரையும் பார்த்து என்ன சொன்னான்னா, இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபிளாஷிங் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்காது. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆனா தினமும் சன்ரைசர்ஸ் ராயல்ஸ் நடுவுல ரீட்டாவுக்காக சண்டை வர ஆரம்பிச்சது. 2 குரூப் லீடர்ஸும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. பணக்கார ராயல்ஸ் கிட்ட பணம் இருந்துச்சு. அதனால அவங்க குரூப்ல இருந்தவங்க நல்ல நல்ல ஃபாரின் பைக்ஸ், நல்ல நல்ல துணிமணிங்க போட்டுக்கிட்டு வருவாங்க. அப்புறம் சன்ரைசர்ஸை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா சன்ரைசர்ஸ் கிட்ட ஒரு பழைய கட்ட வண்டி மாதிரி ஒரு பைக், அப்புறம் கிழிஞ்சு போன டிரெஸ், இந்த மாதிரி தினமும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ரீட்டா இந்த சண்டையை நிறுத்துறதுக்காக ஒரு ஐடியா பண்ணாங்க. இங்க பாருங்க, உங்க 2 குரூப்புக்கு நடுவுல பைக் ரேசிங் வைக்க போறேன். அதுல யார் ஜெயிச்சாங்களோ அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன். அப்படி சொல்லிட்டு அவ அங்க கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ராமு அந்த கட்ட வண்டி மோட்டார் பைக்கை எடுத்துட்டு ஒரு மெக்கானிக்க போய் பார்த்து என்ன சொன்னான்னா, அண்ணா, என்னோட வண்டியை கொஞ்சம் மாத்தி கொடுங்க, இல்லன்னா இந்த ராயல்ஸ் குரூப் பைக் ரேஸ்ல ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் ரீட்டா அவங்க பக்கம் போயிடுவாங்க. ஒரு வேலை பண்ணுங்க, நான் கொஞ்சம் வெயிட்லெஸ் மரங்களை கொண்டு வந்து தரேன். நீங்க அந்த மரங்களை வச்சு மோட்டார் சைக்கிள் பாடியை ரெடி பண்ணுங்க. அப்புறம் என்னோட பைக் இன்ஜினை அதுல ஃபிட் பண்ணுங்க. அப்படியே இன்னொரு விஷயம், அதோட நைட்ரோஜன் ஃபயர் பூஸ்டரையும் அதுல ஃபிட் பண்ணுங்க. ரேஸ் நடக்கிற அன்னைக்கு எல்லா குரூப்போட ரேசர்ஸ் ஜானி ராமு ரெடி ஆயிட்டாங்க. ரேஸ் ஆரம்பிச்சதுமே ஜானி முன்னாடி போனான். அப்புறம் ராமு பின்னாடியே இருந்தாங்க. எல்லா ஃபாரின் பைக்ஸும் முன்னாடி போயிடுச்சு. அப்போ சன்ரைசர்ஸ் பின்னாடி இருந்தாங்க. அப்ப ராமு தன்னோட நைட்ரோஜன் ஃபயர் பூஸ்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே எல்லாரையும் விட அவன் முன்னாடி போயிட்டான். இந்த மாதிரி தான் ஜானியை தோற்கடிச்சு ராமு ஜெயிச்சிட்டான். கொடுத்த வாக்குப்படி ரீட்டா சன்ரைசர்ஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஜானி வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சான்.